வரலாறுக்குள்ள நேரா போறோம். முதல்வரையா தான் காப்புன்னு கம்பீரமா நின்று இங்க பாருங்க திமுக என்ன செஞ்சதுன்னு கேட்காங்க. 505 வாக்குறுதியை கொடுத்தோம், கிட்டத்தட்ட 404 வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம். இதுல சொல்லாதது வேற ஏகப்பட்ட உள்ள வந்ததுனால இந்த சொன்ன 100 பெண்டிங் ஆகி போச்சு. டைம் வேற இல்லைன்னா பண்ணிடுவான். அடுத்து 2.0 அடிச்சு கிளப்புவோம்னு சொல்லியிருக்கார். நல்லது எதுக்குமே ஒத்துழைக்காத, தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு எதிராக மட்டுமே சிந்திச்சு செயல்படக்கூடிய பாஜக அரசு தொடர்ந்து ஒன்றிய அரசில் இருக்கு. ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ தமிழ்நாட்டு உரிமைகளை எல்லாம் ஆமாசாமி போட்டு அடகு வச்ச அதிமுக இப்போ எதிர்கட்சி ஆனதுக்கு பிறகு உண்மைக்கு புறம்பான போலி செய்திகள் எல்லாம் உருவாக்கி அவதூறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பரப்பிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பாலமா இருக்க வேண்டிய கவர்னர், ஆளுநர் என்கிற அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிச்சு சட்டமன்றத்தில் நாம் நிறைவேற்றக்கூடிய சட்டங்களுக்கு முட்டைக்கடை போடுறத தன்னுடைய முதல் வேலைன்னு ஆளுநர் செயல்படுறாரு. இத்தனையை மீறி மக்களான நீங்க எங்க கூட இருக்கிற காரணத்தால் தான் 2021 கொடுத்த 505 வாக்குறுதிகளை 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த சாதனையை செஞ்சது திராவிட மாடல். ஒன்றிய அரசு நிதியை தர மறுத்தும் புறக்கணிச்சும் அவங்க வெளியிடக்கூடிய புள்ளிவிவரங்கள் எல்லாம் தவிர்க்க முடியாத அளவுக்கு முதலிடத்தில் இருக்கிற சாதனை செஞ்சது நம்ம திராவிட மாடல் அரசு.